மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு மக்களவை சபாநாயகரின் தேநீர் விருந்தில் திமுக சார்பில் கனிமொழி பங்கேற்றிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றம் இன்று காலை கூடும் போது முதலில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னர் மாநிலங்களவை கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் அதுவும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கடந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பின்னர் மக்களவை சபாநாயகர் சார்பில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தேநீர் விருந்து ஒன்று பொதுவாக ஏற்பாடு செய்யப்படும். அந்த இன்றைய தேநீர் விருந்தில் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் பங்கேற்கவில்லை. மாறாக திமுகவின் சார்பில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளுடைய அமளி காரணமாக அவை தொடங்கியதில் இருந்தே பெரிய அளவில் நடைபெறாமல் கூச்சல் குழப்பம் காரணமாக பெரிய அளவில் முடங்கியது. இருப்பினும் அமளிக்கிடையே சில முக்கியமான மசோதாக்களும் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வினாத்தாள் கசிவுகளை தடுக்க வகை செய்யும் பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் திருத்த மசோதா, வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வகை செய்யும் தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்ட திருத்த மசோதா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகள் திருத்த மசோதா, அதே போல வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா, கேரள மாநிலத்தினுடைய பெயரை கேரளம் என மாற்ற வகை செய்யக்கூடிய கேரள பெயர் மாற்ற திருத்த மசோதா, கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழக திருத்த மசோதா, இப்படி பல்வேறு முக்கியமான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தலா 6 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.